சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளிலும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கொளத்தூர், ஆர்கே நகர் போன்ற தொகுதிகளில் சென்னை பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வாக்குப்பதிவு குறித்த பதாகைகளை கைகளில் ஏந்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராயபுரம் தொகுதிகளில் சென்னை பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி நடைபயணம் மேற்கொண்டனர். திருப்பத்தூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் பகுதியில் தேர்தல் வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. மேலும் வாகனங்களில் தேர்தல் குறித்து ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. மேலும் 100% வாக்குப்பதிவு குறித்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் வரதராஜன், வட்டாட்சியர், நகராட்சி ஆணையர், மகளிர் சுய உதவிக் குழுவினர் கலந்து கொண்டனர். வாக்காளர்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வு பேரணியை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஸ்னேகா தொடங்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், மகளிர் சுய உதவி குழுவினர் பங்கேற்றனர். மேலும் அங்குள்ள தேர்தல் குறித்த செல்ஃபி பாயிண்ட் பகுதியில் ஏராளமானோர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்திச் சென்றனர். பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகராட்சி அலுவலகத்தை அடைந்தது.